வணக்கம். இந்த வீடியோவில் நேற்றுக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், இப்போ மார்க்கெட் இன்றைக்கி எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிற குவிக் ரீகேப் பார்ப்போம். ஸோ நேற்றுக்கு நம்ம என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா 25,650 டாப் ரேஞ்ச், 25,550 பாட்டம் ரேஞ்ச். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகிட்டு இந்த ரேஞ்சிலே சுற்றிட்டு இருந்துச்சுன்னா 12:30 to 1 o'clock மேலே நம்ம ட்ரேட் எடுப்போம். இந்த ரேஞ்சை கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நல்லா தாராளமாக கீழே போகலாம். இந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நல்லா தாராளமாக மேலே போகலாம். இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து கொஞ்சம் இந்த ரேஞ்சுக்கு உள்ளே தான் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆன அடுத்த நிமிஷமே ஒரு பெரிய டவுன்வர்ட் கேண்டில் கொடுத்துட்டு இந்த ரேஞ்சுக்கு வெளியில் வந்தாங்க. இந்த ரேஞ்சுக்கு வெளியில் வந்தாலும் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ரேஞ்சுக்கு கீழே ஓப்பன் ஆனால் தான் தாராளமாக கீழே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்கள், 25,620 ரேஞ்சில் ஓப்பன் ஆயிருக்கு. நான் நேற்றுக்கே இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் ஆவரேஜாக 80 to 120 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆகும், ஒன் சைடடாக மூவ் ஆகணும்னா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 620 நம்ம ஓப்பன் ஆனால் நம்ம 25,200 ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவே 25,500 400 ரேஞ்சில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா தாராளமாக போயிருந்துருக்கலாம். ஸோ இங்கே ஓப்பன் ஆகும்போது நம்ம மைண்ட் செட் என்ன இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம நியர்பை டார்கெட்ஸ் என்னவோ அதுதான் பண்ணியிருக்கணும். ஐ மீன் லைக் இப்போது நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்கனாக்க இமீடியட் டிமாண்ட் ஜோன் இங்கே, இல்லை இமீடியட் ஸ்விங் பாயிண்ட் இங்கே, இதோடு நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்துருக்கணும். நான் பர்சனலாக இந்த இடத்துல வந்து நான் என்ட்ரி பண்ணேன். என்ட்ரி பண்ணும்போது என்னோடய இமீடியட் தாட் ப்ராசஸ் என்னென்னா, மார்க்கெட் வந்து 620 வருது. ஸோ 530 to 540 நம்ம என்ட்ரி பண்ணுற ரேஞ்ச் வந்து 540 என்ட்ரி பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 70 to 80 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. இன்னும் 60 to 50 பாயிண்ட்ஸாக மூவ் ஆகிறதுக்கு ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறது இமீடியட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நியர்பை இருக்கிற டிமாண்ட் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஸ்விங் பாயிண்ட் இருக்குது, இது வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் இந்த டிமாண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி மூவ்மெண்ட்டு தான் கொடுத்துச்சு. கொடுக்கும்போது டார்கெட் இங்கே ஃபிக்ஸ் ஆச்சு. இங்கே என்னோடய என்ட்ரான இந்த இடத்துல என்ட்ரான பொசிஷன் வந்து நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன் க்ளோஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நேற்றுக்கு இன்னொரு விஷயமும் இம்பார்ட்டண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், மார்க்கெட்டோட மொமெண்டம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கேண்டில், லோவர் சைடில் விக்கே கிடையாது, அப்பர் சைடில் தான் விக் இருந்திருக்கு. அதாவது பையர்ஸ் இங்கே இருந்த பையர்ஸ் மேலே புஷ் பண்ண ட்ரை பண்ண பையர்ஸ், செல்லர்ஸோட டாமினேஷன் ஜாஸ்தியானதுனால கீழே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ பையர்ஸ் ஆர் கிவிங் அப் அப்படிங்கிறது தான் அர்த்தம். பெரிய பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணாலுமே பெரிய பெரிய க்ரீன் கேண்டில்ஸுமே ஃபார்ம் ஆகிட்டே தான் வந்துட்டுருக்கு. ஸோ பையிங் ப்ரெஷர் இருக்குது. எல்லா கேண்டில்ஸ்லையுமே விக்கும் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஸோ என்ன தான் இந்த மூமெண்ட் நல்ல மூமெண்ட்டாக இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து பையிங் ப்ரெஷரோடு தான் இந்த மூமெண்ட் வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால இட்ஸ் நாட் அட்வைசபிள். இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் போகுமா அப்படிங்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ என்னோடய பொசிஷன் இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணியிருந்தேன், மார்க்கெட்டுக்கு ஏதாவது இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் கிடைக்குதா, திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே போகிறதுக்கு ஏதாவது பவுன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 20 minutes to 30 minutes டைமில் இங்கே வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு சைன் கொடுத்துருக்கு. இன்டர்னலாக வந்து இப்போது ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணோன்னா, மார்க்கெட் இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு வரும்போது இதோட டாப் மோஸ்ட் ரேஞ்ச் மேலே மார்க்கெட் போகிறதுக்கு ரெடி ஆகுது அப்படிங்கிற ஒரு சிக்னல் இங்கே கொடுக்குது. சிக்னல் கொடுத்த அடுத்த நிமிஷம் நம்ம பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த ஸ்விங் பாயிண்ட்டுக்கு கீழே நம்மளுக்கு க்ளோஷர் கிடைக்கல, அது சிக்னல் நம்பர் 1. இங்கே மேலே போகிறதுக்கு ரெடி ஆகுதுங்கிறது சிக்னல் நம்பர் 2. ஸோ நம்மளுக்கு இமீடியட் டிமாண்ட் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ டிமாண்டை டச் பண்ணிவிட்டு போனால் நம்மளோட ஸ்டாப் லாஸும் ரொம்ப கம்மி. என்னோடய பொசிஷன் ஐடியலாக பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் பொசிஷன் நான் எடுத்தது வந்து இதுதான் என் என்ட்ரியாக இருந்துச்சு. இந்த ஸ்விங் பாயிண்ட்டுக்கு கீழே வந்து என்னோடய எஸ்எல் வச்சுருந்தேன். 1:3 டார்கெட் இல்லை 1:4 டார்கெட் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தேன். ஸோ ஐடியலாக என்னோடய டார்கெட் வந்து நான் இந்த ஸ்விங் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா ட்ரெயில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தேன். ட்ரெயிலிங்கிற விஷயமும் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி நம்ம எஃபெக்டிவாக ட்ரெயில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் அழகாக டேப் பண்ணிவிட்டு மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும் போது இமீடியட்டாக நம்ம ஸ்டாப் லாஸ்க்கு வைக்கக்கூடாது. ஸோ 1 minute டைம் ஃப்ரேம் போய்க்கிங்க. 1 minute டைம் ஃப்ரேமில் போகும்போது நம்ம எப்போ ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குது, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் நம்மளோட அழகாக டிமாண்டை டேப் பண்ணிவிட்டு 5 minute டிமாண்டை டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஒரு ஸ்விங் கொடுத்துட்டு மேலே போகுதா. ஸோ இந்த சமயத்தில் ஒரு ஹரிசான்டல் லைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம இங்கே கீழே மார்க் பண்ணியிருந்த லைனே எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம பிரேக் ஈவன் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த பொசிஷனில் லாஸ் எதுவும் வராத மாதிரி பார்த்துக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்விங்குக்கு நம்ம வெயிட் பண்ணணும். மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் அப் சைட்லேயே தான் கொடுக்குது.
அப்சைடில் கொடுத்த மூமெண்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு ஸ்விங் கொடுத்துட்டு மேலே போகுதா, ஸ்விங் கொடுத்துட்டு மேலே போகும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல மூவ் பண்ணலாம். இந்த இடத்துல மூவ் பண்ணும்போது எப்போ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்விங் கொடுத்துட்டு மேலே போகுதோ அந்த இடத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எஃபெக்டிவாக டார்கெட்ஸையும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு டிமாண்ட் வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம எஃபெக்டிவாக ட்ரெயில் பண்ணிட்டே போகலாம். ஸோ அப்படி ட்ரெயில் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னா நம்ம ப்ராஃபிட்ஸும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுக்கு லாஸஸும் கம்மியாகும். மேக்ஸிமம் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட்லேருந்து இப்போ என்னோடய இனிஷியல் டார்கெட் இது தான், டார்கெட்டுக்கு மேலேயே போயிடுச்சு. நான் என்னோடய டார்கெட் இந்த இடத்துல புக் பண்ணிட்டேன். ஏன்னா என்ன ரீசன் அப்படின்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே போகும்போது முக்கால்வாசி சைட்வைஸில் போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. சைட்வைஸில் போகும்போது நம்மளுக்கு டிகே ஜாஸ்தி ஆகும். இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு. ஸோ இங்கே இந்த பொசிஷன் நான் க்ளோஸ் பண்ண பொசிஷனே நீங்கள் ரிஸ்க் டு ரிவார்டு வழியாக பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 1:6. அதாவது ₹1 நம்ம போட்டோன்னா ₹6 நம்மளுக்கு ரிட்டர்ன் வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம ரிஸ்க் டு ரிவார்டையும் பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோன்னா அதுக்கப்புறமா வர கேண்டில் ஒன்றுத்துக்குமே நீங்கள் கேண்டில் டு கேண்டில் நீங்கள் ட்ரெயில் பண்ணிட்டே போகலாம், பிரச்சனையே கிடையாது. மேக்ஸ் டு மேக்ஸ் நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறது பார்க்கணும். லாஸஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகிறதுக்கு பார்க்கணும். நேற்றுக்கு மூமெண்ட் அந்த அளவுக்கு கொடுக்கல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி, ஆனால் இன்றைக்கி அழகாக ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு. என்ன தான் நம்ம இந்த ட்ரேட் பிளானில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலைனாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா மார்க்கெட் ஓப்பனிங். இது ரொம்ப எல்லா நாளுமே இதை நீங்கள் ஒரு சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. மார்க்கெட் எந்த இடத்துலேருந்து ஓப்பன் ஆகுது, எங்கே நெக்ஸ்ட் லிக்விடிட்டி பாயிண்ட் இருக்குது, எங்கே பையிங் ப்ரெஷர் இருக்காங்க, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன ஃபாலோ பண்ணுது, இது நம்மளுக்கு தெரிஞ்சாலே நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறிடலாம். நான் ஏன் க்ளோஸ் பண்ணங்கிறதுக்கு இதுதான் ரீசன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கம்ப்ளீட் சைட்வைஸில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போக ஆரம்பித்தாலுமே எனக்கு இந்த மார்க்கெட்டில் இது போதும். இன்றைக்கி இந்த ரிஸ்க் டு ரிவார்ட் கிடச்சதே ஜாஸ்தி. நம்ம எஃபெக்டிவாக நம்ம டாப் மோஸ்ட் ரேஞ்ச் வரைக்கும் போயிருந்தோம்னு வைங்களேன், நம்மளுக்கு ஃபுல் ரிவார்ட் கிடச்சிருக்கும். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் எக்ஸ்பைரி அது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வாலட்டிலிட்டியும் அந்தளவுக்கு இல்லை, மார்க்கெட்டோட மொமெண்டமும் அந்தளவுக்கு இல்லை. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வரோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. தேங்க்யூ. பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன்.